எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை மொச்சக்காய் பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ மொச்சக்காய் வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. செஞ்சிடுச்சிங்க. 2 பெரிய வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஒரு 4-5 பூண்டு, காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது அதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது. நான் ஒரு 1/4 கிலோ பச்சை மொச்சையை உரித்து ஒரு விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. உடனடியாக வதக்கி எடுத்துடலான்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே பச்சையாக கூட போட்டுக்கலாங்க. வேக வைக்காமல் கூட சேர்த்துக்கலாங்க. கறி மசால் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் காரம் எதுவும் தேவையில்லைங்க. வேக வைக்காமல் போட்டாக்கா பச்சை மொச்சையை போட்டுட்டு மசாலா தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் தூவிக்கிறேங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ மேலே தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பச்சை மொச்சை சுண்டல் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.